ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலுக்கான எபிசோடுக்கான ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முத்துவுமே பார்த்தீங்கன்னா அங்கே மீனா பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒன்று சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே முத்து கொஞ்ச நேரம் கூட நிற்கலன்னே சொல்லலாம். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வர சொன்னீங்க, நான் வந்துட்டேன். இதுக்கு மேலே நான் அங்கே கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு பண்ணது சின்ன துரோகம் இல்லை, இது மிகப்பெரிய துரோகம். நீங்கள் ஒரு வார்த்தை என்கிட்ட நீங்கள் சொல்லலை. நீங்கள் இது மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. ஆனால் நீங்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீனாவும் எங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. அப்பயுமே பார்த்தீங்கன்னா இங்கே நான் கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டேன். நீ அவ்வளோதான், நான் உங்கள் அம்மா வீட்டுக்கும் போக மாட்டேன். நீ என் வீட்டுக்கே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாகவே கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சீதா அவங்க அம்மாவும் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தமாக இருந்தாலுமே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இங்கே அருணுக்கு பயங்கரமாக கோபமாக இருந்தாலுமே அங்கே எதுவுமே பேச முடியாத சுச்சுவேஷனில் அருண் இருக்கிறதுனால எதுவுமே பேசலை. இங்கே பார்த்தீங்கன்னா முத்துவோட அப்பாவும் கூப்பிடுறாங்க. அப்பயுமே பார்த்தீங்கன்னா அங்கே முத்து நிற்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா நிறைய குடிச்சிட்டு வந்துட்டு அங்கே அவர் ரொம்பவே வருத்தமாகவும் பேசிட்டு போந்து இங்கே மீனாவுக்கு மிகப்பெரிய வருத்தமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இங்கே மீனாவும் பார்த்தீங்கன்னா எதுவும் பேச முடியாத சுச்சுவேஷனில் நின்றுட்டு இருக்காங்க. எதுவுமே பேச முடியாமல் சைலண்ட்டாகவே நின்றுட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே விஜயாவும் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பமே இதே மாதிரி தான். எதோ ஒன்று பண்ணிடுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க, காலில் விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா போட்டுன்னு வந்துடுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோடீஸ்வரனுமே சொல்லிட்டு இருக்காங்க. சாரி, விஜயாவும் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மீனா ரொம்பவே வருத்தமாக இருக்கிறதுல அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே அருணோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஏங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே முத்தவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா விஜயா நீ சைலண்ட்டாக இருக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே பார்த்தீங்கன்னா அவங்களும் சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருந்தாலுமே ஒரு சைடு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே முத்து மேலே ரொம்பவே கோபமாக இருக்குது அருணுக்கு. மீனாவும் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வெளியே போயிடுறாங்க. முத்துன்னு கூப்பிட்றாங்க. அப்பயுமே பார்த்தீங்கன்னா முத்து நிற்கிற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் நான் நடக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.